சமூகத்தில் நடக்கும் அவலங்களை கண்டு நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அதை தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தி மொழிக்கு ஆதரவாக இந்தியை பரப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன, புது புது வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய அரசு, அதிலும் இப்போது ஆளக்கூடிய பாஜக தலைமையிலான இந்த அரசு என்பது, மோடி தலைமையிலான இந்த அரசு என்பது இந்தி தான் இந்தியா, இந்தியா தான் இந்தி என்கிற ஒரு தாரக மந்திரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அதற்காக பல்வேறு உபாயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியை கட்டாயமாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதை அலுவல் மொழியாக்குவதற்கும் பயிற்று மொழியாக்குவதற்குமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு தந்திரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஐநா மன்றத்தில் இந்தியை ஒரு அலுவல் மொழியாக ஆக்குவதற்காக இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கு எதிராக இந்தியாவிலிருந்து கடுமையான குரல்கள் அதை எதிர்த்து சமீபத்தில் எழுந்ததையும் கூட நாம் பார்த்தோம். அந்த வகையில் இந்தியாவினுடைய அதிகாரபூர்வமான மொழியாக, ஆட்சி மொழியாக இந்தியை கருதக்கூடிய இந்த மனப்பான்மைக்கு எதிராக பல்வேறு விதமான தர்க்கங்கள் முன்வைக்கப்பட்டால் கூட இந்தி என்ற ஒன்றின் மூலமாகத்தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்க முடியும் என்கிற ஒரு வாதம் ஒருபுறம் முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு புறம் இந்தி பேசாத மாநில மக்களை நோக்கி இந்தியை வற்புறுத்தக்கூடியவர்கள், இந்தியை திணிக்க விரும்புகிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னவென்றால், இந்தி படிப்பதன் மூலமாக இந்தியா முழுக்க எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது உண்மையில் இந்தி என்பது தான் ஏதோ ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் போன்ற ஒரு தோற்றம் தொடர்ந்து உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் உண்மையில் இந்தி இந்தியாவினுடைய அவ்வளவு பெரிய ஒரு வலிமையான ஒரு தேசிய மொழியாக திகழ்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கூட இன்றைக்கு முறையான இந்தியை பேசக்கூடிய மக்கள், அவர்கள் பேசக்கூடிய மாநிலங்கள் என்பது இந்திய மக்கள் தொகையில் 25% மட்டுமே. 75% பேர் இன்றைக்கு இந்தி அல்லாத மொழிகளை பேசக்கூடியவர்கள், பிற மொழிகளை பேசக்கூடியவர்கள். அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தி என்பது ஒரு சிறுபான்மை மொழிதான். நீங்கள் தமிழோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்தி பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்க முடியும், அல்லது மலையாளத்தோடும் இந்தியோடும் ஒப்பிட்டால் இந்தி பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்க முடியும். ஆனால் வேறொரு தர்க்க ரீதியான விஷயம் இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு தமிழை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகளில், இலங்கை போன்ற நாடுகளில் கூட அது ஆட்சி மொழியாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தி பேசுகிறவர்களோடு தமிழ் பேசுகிறவர்கள் உலகளாவிய அளவில் இருக்கிறார்கள். ஐநா மன்றத்தில் இந்தியை விட தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதில் ஒரு நியாயமும் அர்த்தமுமாக இருக்கிறது. ஐநா மன்றத்தில் தொடர்பு மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆனால் இந்தியை திணிக்கக்கூடிய இந்த முயற்சிகள் எதுவுமே நடைமுறையில் பயனற்றவை. அவை பொய்யான காரணங்களுக்காக திணிக்கப்படுகின்றன. இந்தி பேசுகிற மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு கருவியாக இந்த மொழி அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நாம் கடந்த காலத்திலும் பார்த்தோம், நிகழ்காலத்திலும் பார்த்து வருகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான மொழிகளுமே, அதாவது இன்றைக்கு ஆட்சி மொழிகளாக கருதக்கூடிய, அதிகாரபூர்வமான மொழிகளாக கருதக்கூடிய அத்தனை மொழிகளுமே இது ஆட்சி மொழிகளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. சரி, இந்தி இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை ஒரு வாதத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டால், அந்த வாதம் என்பது எவ்வளவு பொய்யானது என்பதை வரக்கூடிய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், அதாவது இந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்த ஆங்கில கல்வியில் சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி, அதாவது குழந்தைகளை ஆங்கில வகுப்பில் சேர்க்கக்கூடியவர்கள், அந்த புள்ளி விவரம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல விஷயங்களை சொல்கிறது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் இந்தி வழியாக கற்கக்கூடிய வகுப்புகளில் பள்ளிகளில் சேருகிற மாணவர்களை விட ஆங்கிலம் வழி படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காகி இருக்கிறது என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. அதாவது கடந்த ஆண்டினுடைய அந்த புள்ளி விவரப்படி பார்த்தால் கூட நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்தி பேசுகிற மாணவர்களை விட பீகாரில் இந்தி பேசுகிற வகுப்புகளில் பாடங்களில் சேர்கிறவர்களை விட ஆங்கில வழி பாடங்களில் செல்கிறவர்கள், ஆங்கில வழி கல்வியில் சேர்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை 47% அதிகரித்திருப்பதாக சொல்கிறார்கள்.
உத்தரப்பிரதேசத்தில் அது 10 மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆக பல மடங்கு இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களிலேயே இந்தியை படிப்பதற்கு பதிலாக ஆங்கிலத்தை கற்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருப்பவர்களே இந்தியை படிப்பதை கைவிட்டு வருகிற போது நம்மேல் ஏன் இந்தியை திணிக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்தி படிப்பதனால் எந்த பெரிய வேலைவாய்ப்புகளும் இல்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த ஆங்கில மோகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக இந்தி பேசுகிற மாநிலங்களிலேயே இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் இது பல மடங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மிக அதிக அளவிற்கு ஆங்கில வகுப்புகளில் சேரக்கூடியவர்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறார்கள். இப்படி வட மாநிலங்களில் அல்லது பிற மாநிலங்களில் எல்லாம் ஹிந்திக்கு பதிலாக ஆங்கிலம்தான் அவர்களுடைய பயிற்று மொழியாக இந்தி பேசுகிற மாநிலங்களிலேயே இருக்கிற போது நாம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நீங்கள் இந்தியை படித்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை முன்னேறும், உங்களுக்கு வசதிகள் ஏற்படும் என்று சொல்வது எல்லாம் எவ்வளவு ஒரு ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால்தான் மொழி சார்ந்து இல்லை ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் என்பதைத்தான் இவை காட்டுகின்றன. மாறாக ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது, பொருளாதார கட்டுமானம் என்பது அது பல்வேறு விதமான காரணிகளின் வழியாக உருவாக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஹிந்தி மோகமாகட்டும் ஆங்கில மோகமாகட்டும் இது இரண்டுமே அடிப்படை இல்லாதவை என்பதுதான் உண்மை. ஆங்கிலம் ஓரளவிற்கு அது ஒரு தொடர்பு மொழி. நாம் பிற இடங்களுக்கு செல்கிற போது, பிறரோடு தொடர்பு கொள்கிற போது, அல்லது நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் ஆங்கிலம் அவசியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகினால் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதே ஒரு தகுதி என்று நினைப்பது என்பதும் இன்னொரு வகையான நோய். நிறைய இடங்களில் இந்த ஆங்கில பள்ளிகளினுடைய மோகம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நோயாக பிடித்து ஆட்டுகிறது. பல ஆங்கில பள்ளிகள் தரமற்றவையாக, ஆங்கிலத்தை கற்பிப்பதற்கான தகுதியற்றவையாக, தரமற்ற ஆசிரியர்கள் கொண்டு இயங்கக்கூடியவையாக இருந்தாலும் கூட பெற்றோர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியையும் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஆங்கிலம் படித்தால் தங்களுடைய வாழ்க்கை முன்னேறிவிடும் என்பதோ, ஹிந்தி படித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதோ ஒரு கட்டுக்கதை. ஹிந்தியை தமிழர்கள் படிப்பதற்கான எந்த அவசியமும், நம்பக்கூடிய அவசியம் எதுவும் இதுவரை சொல்லப்படவில்லை. ஆங்கிலம் பயன்படலாம் என்பது ஒரு உண்மை என்றாலும் கூட அது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய சிந்தனை திறனுக்கோ தொழில் வாய்ப்புக்கோ அது பெரிய அடித்தளங்களை உருவாக்காது. ஒரு மனிதர் எத்தகைய ஆளுமையாக இருக்கிறார், எத்தகைய திறன் வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் அவருடைய கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிற போது உண்மையில் இந்த மொழி மோகம் என்பது, பிற மொழி மோகம் என்பது பல்வேறு விதமான கட்டுக்கதைகளின் வழியாக உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தரமான தாய்மொழி கல்வியும் தரமான தொடர்பு மொழியான ஆங்கில கல்வியும் நமக்கு புதிய பாதைகளை திறக்கும். தாய்மொழி கல்வியை புறக்கணித்து மேற்கொள்கிற எந்த கல்வியினாலும் எந்த பயனுமில்லை என்பதைத்தான் இதுபோன்ற புள்ளி விவரங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.